மதுரையில் விமான நிலையத்திற்கு நிலம் கையகப்படுத்துவதில் உரிய இழப்பீடு கோரி நடைபெறும் போராட்டம் தொடர்ந்து நீடிக்கிறது. நியாயம் கோரி நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் சின்ன உடைப்பு கிராம மக்கள் கூறியுள்ளனர். மதுரை விமான நிலையத்தை விரிவாக்குவதற்காக 633 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது. இதில் சின்ன உடைப்பு கிராமத்தில் கையகப்படுத்த உள்ள நிலங்களுக்காக சென்ட் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இதை ஏற்காத மக்கள் மாநகராட்சி பகுதியில் 3 சென்ட் நிலம், வீடு ஆகியவை இழப்பீடாக வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். நிலம் கையகப்படுத்துதலுக்காக கடந்த 13ஆம் தேதி பொக்லைன் இயந்திரத்துடன் அதிகாரிகள் வந்தபோது அவர்கள் பணி செய்ய கிராமத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் அதிகாரிகள் மீண்டும் பொக்லைன் இயந்திரத்துடன் இன்று அதிகாலை வந்த நிலையில் காவல்துறையினர் சுமார் 1000 பேர் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து தங்கள் பிரச்சினை குறித்து முடிவெடுக்க கிராம மக்கள் 1 வார அவகாசம் கோரிய நிலையில் அதற்கு அதிகாரிகள் ஒப்புக்கொண்டு திரும்பி சென்றனர். இந்த இடைப்பட்ட காலத்தில் நீதிமன்றம் மூலம் தங்கள் பிரச்சினைக்கு நிவாரணம் தேட உள்ளதாக சின்ன உடைப்பு கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இப்போ நாங்க அந்த வீடையுமே இடிக்க போறோம் சொல்லிட்டு 4 மணிக்கு 1000 போலீஸ் வர்றாங்க. 1000 போலீஸ் எங்களை சாவடிச்சுட்டு நீங்க போய் வீடை இடிச்சுக்கோங்க நாங்க சொல்றோம். இப்ப என்ன கோரிக்கை நாங்க வைக்கிறோம் தெரியுமா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தேவஸ்தானத்துல 1000 ஏக்கர் இடம் கிடக்கு. அந்த ஏக்கர்ல ஏர்போர்ட் போய் அமைங்க, இல்லையா எங்களுக்கு வீடு சின்ன உடப்ப அமைச்சு கொடுத்துட்டு நீங்க ஜேசிபி வச்சு இடிச்சுக்கோங்க. எங்களுக்கு வீடு வேணும், அடிப்படை வசதி வேணும். ஆனா இந்த 100வது வார்டுக்குள்ளேயே வேணும், எங்களுக்கு மாநகராட்சிக்குள்ளேயே வேணும். எங்க மாநகராட்சிக்குள்ள எடுத்த இடம் தானே பையங்கடா. அடுத்த முயற்சி அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்க ஸ்டே ஆர்டர் வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி பண்றோம். அதையும் நாங்க பண்ணுவோம். அதுக்கடுத்து முடியலையா நாங்க அதுக்கு மேல போராட்டத்தை நாங்க எழுப்ப பார்ப்போம். இதட்டு என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்க சந்திக்க தயாரா உள்ளோம். தங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று அறிவித்துள்ள கிராம மக்கள் இதற்காக பந்தல் அமைத்து அங்கேயே சமைத்து சாப்பிடுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்தனர். இதற்கிடையே புதிய தலைமுறையிடம் பேசிய மதுரை ஆட்சியர் சங்கீதா, நிலம் கையகப்படுத்துவதற்கு பணம் மட்டுமே கொடுக்க முடியும் என்றும் மாற்று இடம் அளிக்க முடியாது என்றும் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் குணா மற்றும் லட்சுமணனுடன் செய்தியாளர் சுபாஷ்.